இந்த 29 அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வரக்கூடாது. அல்லது ஸ்ரீனி 477 at yahoo.com. இந்த காம்பினேஷன்ல இந்த 417 இந்த ரெண்டு காம்பினேஷன் வரக்கூடாது. இது மாதிரி வந்தா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா மெயில் வந்து பவுன்ஸ் ஆகும், இல்ல நாம போட்ட மெயில் போறதில்ல, இல்ல அங்க இருந்து வந்த மெயில வந்து நம்ம சரியா படிக்க முடியறதில்ல. சோ இந்த மாதிரி தொந்தரவு வந்துட்டு இருக்கும். அல்லது ஆனந்த் பாட்டல் அட் இது வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷன்ல வந்து என்ன கேட்டா, இந்த BOTன்னு வருதுல்ல, இந்த காம்பினேஷன் வந்தாலும் என்னன்னு கேட்டா செட் ஆகாது. ஆனந்த் பாட்டல்னா பாட்டில கையில வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், வேலைக்கு ஆகாது. அப்ப அவருக்கு வரக்கூடிய மெயில் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா சரியான முறையில் வருவதில்லை. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும் பொழுது மட்டும்தான் அதை உணர முடியும். அதனால இந்த மாதிரி நம்ம இமெயில் ஐடி வைக்கப்படும் பொழுது கூட நம்ம நியூமராலஜி முறைப்படி சரியா இருக்கா இல்லையா என்ன எதுன்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போன்று வைத்தால் ஆட்டோமேட்டிக் கண்டிப்பா உங்களுக்கு 100% சக்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர்ல இருக்க கஸ்டமர்ஸ் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய எங்களுக்கு மெயில் மூலமாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து லோகோ வேணும், கம்பெனி லோகோ வேணும் எங்களுக்கு